காலத்துல கஞ்சி கொஞ்சம் கம்மியா தெரியுதுல. நம்ம டிவி யூனிட்ல 2 மூங்கில் மரத்தை நட்டாச்சு. நட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே மூங்கில் மரம். நண்டு நண்டு நீங்க மீனா ஆயிட்டு வச்சுக்கீங்க. இப்ப வீடு பார்த்துக்கு விட்டீங்களா? சார் வீடு நாங்க நல்லா பாத்துக்கிறோம். இந்த பூவை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. மேலே ஒரு 4 பூ வச்சுட்டு கீழே ஒரு 3-4 வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய செடி கட் பண்ணியாச்சு. அழகாயிடுச்சு. இந்த ரோப் லைட், இந்த கவுண்டர் டாப் நல்லா இருக்குல்ல. ஆமா, இவ்வளவு விதை வச்சிருக்கேன். விதை இருக்கு, எதை போடுறதுன்னே தெரியல. இப்போ என்ன சீசன்னு தெரியல எனக்கு வேற. இந்த சீசனுக்கு என்ன விதை போட்டா வளரும்னு தெரியலையே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் நல்லா முத்திடுச்சுங்க பாருங்க, ஃபுல்லாவே முத்திடுச்சுதான். ஆமா, இதுக்கு மேல பெருசா ஆகாது. எனக்கு சின்ன தொட்டி இல்ல. பீட்ரூட் அறுவடை. வாவ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையில சீக்கிரமா எழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இன்னும் 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்ட போலுது. நம்ம ரோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. சூப்பரா ரோடு போட்டாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா ரோடு போட்டாங்க. தண்ணி ஊத்துனாதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஓஸ் பைப் வச்சு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இங்க பாரு லைட்டா வந்து அது வரும் தான் செய்யுதா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஹீட்ல வெயில் செம வெயில் அடிக்குது. அதுல ஒன்று சிமெண்ட் பாலில் ஊத்துனா சரியா போயிடும். அதான் மறுநாள் வந்து கட்டி விட்டாங்க. ஆமா, ரோடு சூப்பரா போட்டாங்க. வெயில இங்க பாரு மாடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முள்ளுலாம் வெட்டி போட்டு வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இருந்தாலும் மாடு வந்துருச்சுங்க பாரு. மாடு வந்து எங்க பார்த்தாலும் நடந்து இங்கேயாவது பரவாயில்ல செய்யுதா. காயாத இடம் தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. மொட்டை மாடிக்கு போலாமா? சரி. மொட்டை மாடிக்கு போயிட்டு செடியெல்லாம் வந்து நிறைய தொட்டி வீணா இருக்கு. அந்த தொட்டிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செடி புடுங்கிட்டு புது செடி வைக்கணும். நிறைய விதை இருக்கு. ஃபுல் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அப்புறம் மீன் அமிலம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தெளிக்கணும், பூச்சி வராம இருக்குது. பார்க்கலாம், அது சத்தும் கூட மீன் அமிலம். இது வரைக்கும் நான் தெளிச்சது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோலாம் நிறைய பார்த்தேன். மீன் அமிலம் வந்து பாத்தீங்கன்னா செடிக்கு போடுறது. சரி, அதான் நீ பூச்சி வரப்ப அதெல்லாம் போட்டா பூச்சி தான் வராது. அதுக்கு தான் போலாமா? அப்போ டெரஸ் கார்டன் வேலை தான் இருக்குது நிறையா. ஆமாம், ஊற்றிட்டா நீயும் ஊற்று ஒரு தடவை. இப்போ செகண்ட் டைம் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாய் கால் தான் ஃபுல்லாக நடந்து வச்சிருக்கு. மாடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டான்ஸ் ஆடிச்சு வந்து மாடு. ஒரு வாரம் தண்ணி ஊற்றணும் சங்கீதா. சங்கீதா குயில் கூவுது பாரு சங்கீதா. அப்போ அவளை காலையிலே எழுந்துட்டேன் பொழுது குயிலெலாம் கூவுது. இல்லை, சீக்கிரமாக எழுந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோலம் போடுறல, அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை கோலம் போட்டாச்சு. இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு நேராக போகிறோம். நிறைய தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா செடியெல்லாம் வந்து காஞ்சி போயிருக்குல்ல, அறுவடை ஆயிடுச்சு இதெல்லாம். அதனால தக்காளி செடிலாம் ஒன்றும் காய்க்க மாட்டேங்குது, அவ்வளோதான். தக்காளி செடி, அதுக்கப்புறம் கீழே இருக்க பீட்ரூட் செடிலாம் அந்த காய் அதுக்கு மேலே பெருசா வரல, அதெல்லாம் வந்து பிடிங்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் எதுக்கு அந்த மீன் அமிலம் தெளிக்கலாம்னு சொன்னேன்னா, இங்க பாரு திராட்சை செடி நல்லா பச்சை இலை வந்தது, சூப்பரா வருது. ஆனா மஞ்சள் ஆகுது. ஒரு இதான் இது கலரா இலை பாரு மஞ்சள் ஆயிடுச்சு. இங்க என்ன ஏதாவது பூச்சி இருக்கு? பூச்சி மஞ்சள் பூச்சி அண்ணன் தெரியலையே. வெயில் தாங்காம மஞ்சளா இருக்கும் சங்கீதா. வெயில் தாங்கல சொல்ற நீ, ஆனா தெரியல மஞ்சளா ஆயிடுச்சு. இது மாதிரிதான் பாவக்காய் செடியுமே ஆச்சு முன்னாடி கொடி ஏறும் போதே. எதுக்கும் இதெல்லாம் வந்து தெளிச்சு விடலாம் அந்த மீன் அமிலம். ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வேலை இங்க பாரு, மிளகா பழம் செடி ஃபுல்லா பழுத்து இருக்கு. இதை பறிச்சிடலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி பறிச்ச மிளகா பழம் பாதி காஞ்சிருக்குது, பாதி காயல. இது கூட எல்லா மிளகா பழத்தையும் பறிச்சு வச்சிடலாம். ஓகே. விதைலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நிறைய. எந்தெந்த விதை இப்ப போடலாம்னு பார்த்தேன்னா, தக்காளி செடி எல்லாம் புடிங்கிட்டேன். இப்ப எல்லாத்துக்கும் மருந்து வச்சு ஃபுல்லா கார்டனே ரெடி பண்ணிடலாமா? அப்போ சரி, வெயில் வந்து வரதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு கீழே போய் சமைக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்பெல்லாம் 8 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா வெயில் பல்ல காட்டி நடிக்குது. ஆமா, வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்னைக்கு சீக்கிரமா 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சேன். ஆனா 5:30க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே விடிஞ்சு போகுது. இப்ப சம்மர் நல்லா அது மாதிரி இருக்கும்ல. ஆமா, நானும் பறிக்க போறேன். கலர்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சு வச்சா பழுக்குமா இது? செங்காலாம் பறிக்க கூடாது, கருப்பு பழம் தான் பறிக்கணும்.
ஃபுல்லாக பழுத்தது மட்டும் பறிச்சுக்கலாம் ம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்த ஒரு ரோஸு இங்கே பாருங்களேன், நேற்று கொஞ்சம் மொத்தம் நல்லா பூத்துருச்சேன். நல்லா பெருசாக பூத்துருக்கு. சாமிக்கு வச்சிடலாம் கரெக்டாக. ம் நேற்று 2 சாமந்தி நல்லா பூத்துடுச்சு. முந்தா நேற்று வந்து 2 சாமந்தி பறிச்சுட்டு போனேன். அப்போ இந்த ரோஸ் வந்து முக்கா இருந்தது. இப்போ நல்லா பூத்துடுச்சு. அதில் தான் பீட்ரூட்டையும் எல்லாத்தையும் பிடிங்கலாம். ஓகேவா? பீட்ரூட் பிடிங்கலாம், அதுக்கு மேலே பெருசாக ஆகாது, அவ்வளோதான். அது மேலே ஒரு மாதிரி கோடு வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் நல்லா முத்திடுச்சு. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே முத்திடுச்சு தான். ஆமாம், இதுக்கு மேலே பெருசாக ஆகாது. எனக்கு சின்ன தொட்டி இல்லை. பீட்ரூட் அறுவடை. பீட்ரூட் அறுவடை. வா, ஓகே. இன்னைக்கு எல்லாத்தையும் சமைச்சா ஒரு குழம்பு சூப்பராக பொரியல் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு ஏதாவது ரெசிபி பண்ண முடியும். ஓகே, மொத்தமாக பிடிங்கிடு. ஆமாம், பீட்ரூட் பொரியல் பண்ணிவிடு. அல்வாவா? சரி, ஓகே. பீட்ரூட் அல்வா கூட செய்வீங்க. கேரட்ல அல்வா செய்வாங்க, பீட்ரூட்டில் செய்வாங்க. செய்யுதா? இவரா கிழங்கு நீட்டாக வந்துருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ வந்துருக்கீங்க பீட்ரூட்டில். நிறைய தான் வந்திருக்கு. அப்புறம் என்ன, செடி வச்சாலே அதோட வேறு கிழங்க மாறிடும் போல. இங்கே பாரு. ஆமாம், சின்ன செடியாக இருந்தாலும் எப்படியாவது வருது பீட்ரூட் குட்டி குட்டியாக. இதில் இந்த ஒரு 4 கிழங்கு நல்லா இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக பெருசாக சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பிடிக்கும் போய் அங்கே ஒரு தொட்டியில் வச்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நல்லா பெருசாக பீட்ரூட் வருது. தொட்டி தான் வந்து சின்ன தொட்டியாக இருக்கு. வந்து இடம் பெரிய தொட்டியாக வச்சா நல்லா வரும். அண்ணா, இதுக்குள்ளே பீட்ரூட் இருக்குது. பீட்ரூட் செடி வந்தாலே அதில் கிழங்கு வந்துடுது பேபி. அவ்வளோதான். சூப்பராக ஒரு தொட்டி ரெடி ஆயிடுச்சு. புது மண்ணு போனா அதுக்கு அடுத்தது இந்த கீரை, புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை பிடிங்கலாம். இதுக்கு மேலே வந்து இது வேணாம், புடுங்க வச்சிடலாம். அதனால இங்கே போகிற தொட்டியே ஸ்ட்ராங்காக இருக்கு. அதான் நம்ம வந்து சின்னதெல்லாம் எடுப்போம். ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து செடியை கட் பண்ணி தான் வச்சேன். கட் பண்ணி ஆமா நிறைய வளர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்துருச்சு. நிறைய டைம் பறிச்சிட்டேன். அந்த செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டு வீணாகுதா. ஸோ அதனால இப்போ இதை பிடுங்கிட்டு வேற வைக்க போகிறேன். ஓகே. ஒரு பக்கம் ஒரு கட்டு பீட்ரூட் வச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை செடி. இன்னொரு தொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. 2 தொட்டி கீழே ரெடி பண்ணிட்டேன் பேபி. ஆமாம், மேலே போகலாமா? சரி, என்ன விதை நட போகிறோம் சங்கீதா? தெரியல, அதான் என்னென்ன விதை இருக்கு, வித்தியாசமான விதை. முக்கியமான இதை போட போகிறேன், ஸ்வீட் கார்ன். இது வந்து வளருதுன்னு பார்ப்போம். அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சாங்க, போட்டாங்களா, நல்லா வளர்ந்துன்னு சொன்னாங்க. ஆனால் எலி கடிச்சிச்சு இலைய அப்படின்னாங்க. நம்ம இந்த வெயில் அடிக்குதுல, இந்த தொட்டியில் போட்டு பார்ப்போம். ஒரு தொட்டிக்கு ஒரு 2-3 வச்சு பார்ப்போம் வளருதுன்னு. ஓகே. ஏன்னா ஸ்வீட் கார்ன்லாம் இது வரைக்கும் நம்ம வளர்த்தது இல்லைல்ல, புதுசாக ட்ரை பண்ணோம். இருக்கிற காய் விட்டுட்டு என்னென்ன விதை இதெல்லாம் வந்து இது பாலக்கீரை. இது பாலக்கீரை தான். பாலக்கீரை காசை வைக்கிற விதை இருந்ததுன்னா கீழே போட்டு விடலாம். மறுபடியும் இவ்வளவு விதை இருக்கு. எதை போடுறதுன்னே தெரியல. இப்ப என்ன சீசன்னு தெரியல எனக்கு. வேற இந்த சீசனுக்கு என்ன விதை போட்டா வளரும்னு தெரியலையே. என்ன தரப்பு இருந்தது? என்னது குடமிளகா இருந்தா போடு, வளரும். ஆமா, குடமிளகா. இது காலிஃப்ளவர் நினைக்கிறேன். காலிஃப்ளவர்லாம் இப்போ வளராது. குடமிளகா, பீட்ரூட் விதை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாலக்கு, இந்த மஸ்கு மெலன்லாம் இருக்குது. அது போட்டு வந்துருக்கலாம் பேபி. முன்னாடியே போட்டு அடுத்த வருஷம். ஆமா, விதை நிறைய இருக்கு. ஆனா எந்த விதை இப்போ எந்த சீசன்ல வரும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அப்புறம் விதையை போட்டு வீணாகிட்டேன்னா என்ன பண்றது, முளையாது இல்ல. ஸோ நிறைய தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சீசன்ல போட்டா ஒரு 2 மாசம் 3 மாசத்துல காய்க்கும்ல. இப்போ இந்த சீசன்ல என்ன மாதிரி விதைலாம் போடலாம்னு சொல்லுங்க. எல்லா விதையுமே இருக்குது. கான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ், கத்திரிக்காய், மிளகாய், வெங்காயம், புடலங்காய், சொரக்காய் எல்லாமே இருக்கு. இதுல வாட்டர் மெலன், மஸ்கு மெலன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேட்டா போனோம். ஏன்னா சம்மர்ல காய்ச்சி அதெல்லாம் சீசன் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கேரட்லாம் கூட இருக்கு. கேரட்லாம் இப்போ போடலாம்னு நினைக்கிறேன். மழை டைம்ல வரும் தானே. கேரட்டு அப்புறம் கேப்சிகம்லாம் போடலாம். கீரை விதை போட்டு விடலாம், எப்படி இருந்தாலும் வரும். ஆனால் இப்போ புளிச்சக்கீரை வருமானு தெரில. புளிச்சக்கீரை இப்போ போடலாமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சம்மரில் தான் கீரை சாப்பிடுவாங்க. இது புழுமன்றதுனால சாப்பிடுவாங்களான்னு தெரியல.
எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நம்ம செடியெல்லாம் ரெடி பண்ணி தொட்டிலாம் ரெடி பண்ணி ஆமா தொட்டிலாம் நம்ம ரெடி பண்ணி ஒரு நாள் அப்படியே விட்டு வைப்போம். ஏன்னா அப்பதான் வந்து அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். உடனே போட்டாலும் அந்த வேர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரெடி ஆகட்டும். நிறைய செடி கட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பார்த்தோன்னா இப்போ பிடுங்கிட்டு கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் வெளியே எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, ஸோ அதில் வந்து நம்ம உரம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உரத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விட்டாங்க. ஏன்னா இதில் ஒரு சத்துமே இருக்காது. எல்லாம் ஆல்ரெடி இருந்த செடியோட வேர் தான் அந்த தொட்டி ஃபுல்லாகவே இருக்கு. தக்காளி செடி வேறு. ஆமா, மண்ணை அள்ளிட்டு அந்த வெறுவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைப்போம். என்னென்ன விதை போடணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா போடலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ போட தேவை. ஓகேவா? ஓகே, அம்மா கிட்ட கேட்டுட்டு கூட அப்புறமா போடலாம். தூக்கி போட. அவ்வளோதான். இங்கே ஒரு தட்டி கூட ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா பறிச்சுக்கா தான், நிறைய பச்சை மிளகா இருக்கு. பச்சை மிளகா பறிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டியா? ஓகே, அது பழுக்கட்டும். பாருங்க, வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகா பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பறிச்சிருக்கோம், புல்லட் மிளகா. சரி, இதெல்லாம் பழுக்குது நல்லா, அதனால பழுக்கட்டும். தேவைப்படும் போது வந்து பறிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நீங்கடா வா போகலாம் கீழே ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கொஞ்சம் கழுவி தந்துட்டு நம்ம கால் நடந்து செம்மண் ஃபுல்லாகவே பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் மழை பெஞ்சுன்னா ஒரு டைம் கழுவி தரலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தொட்டிலாம் தொட்டி ரெடியாக இருக்குது. ஒரு 5-6 தொட்டி ரெடியாக இருக்குங்க மொத்தம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் விதை வைக்கலாம். ஓகே ஓகே, கீழே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா பண்ணுறீங்க ஜெஷிதா? மாமனுக்கு கஞ்சி சாப்பிடணும். மாம்பழம் மாமனும் சாப்பிட்டு அப்புறம் கஞ்சி சாப்பிடணும். கஞ்சி காலையில இங்க பாருங்க, கஞ்சி ஆளுக்கு ஒரு டப்பால போட்டு வச்சாச்சு கிண்ணத்துல. கஞ்சி 3 பேருக்கு கஞ்சி. சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம். நல்லா ஸ்வீட்டான மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழத்துல கஞ்சி கொஞ்சம் கம்மியா தெரியுதுல. வெறும் மாம்பழத்தை டிஃபன் மாதிரி வெட்டி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி சாப்பிட போறோம். நீ எடுத்துமா மாம்பழம் எடுத்துப்போ. கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டே மாம்பழம் கடிச்சின்னு சாப்பிட போறோம். வெரைட்டி மாம்பழம், இமாபசல், அதுக்கப்புறம் வந்து செந்தூரம், இது பிரதாப்பேட்டு மாம்பழம்னா மாம்பழம் தெரியல, செம்ம டேஸ்ட். சூப்பரா இருக்கு. ஆனா 3 வெரைட்டி மாம்பழத்தை கட் பண்ணி போட்டுருக்கோம். கீழே போடாம எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போ, சாப்பிடலாம். வா சாப்பிடலாம். தயிர் இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். கஞ்சில தயிர் போட்டு மாம்பழம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா தான். யாரெல்லாம் மாம்பழத்தை சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மாம்பழம் வந்து எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். கஞ்சிக்கு மாம்பழம் தான் சைட் டிஷ். வா சாப்பிடலாம். ஒருத்தர் உட்காந்துட்டாரு. மாம்பழம் டிஃபன் கிடையாது, சாப்பாடு தான். அவ்வளவுதான், வா சாப்பிடலாம். சாப்பிடலாம். என்ன செய்யுதா? என்ன பண்றீங்க? கூட்டி பிடிக்கிற தனித்தனியா பிடி. சாப்பிட்டு முடிச்சதும் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க போல. இதே ஆமா, குயங்கள் ஆட்டெல்லாம் குயங்கள் இட்டு தோட போறாங்க. நான் கல்லாச்சு வைக்கிறேன். சரியா? சரிம்மா சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், குழாங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஆர்டர் பண்ணதை எடுத்துட்டு வருவாங்க. அது எடுத்துட்டு வந்த உடனே கலர் அடிச்சு நான் இதில் வைப்பேன்றாரு. கலர் அடிச்சு தொட்டியில் வைக்க போறாராம் ஃப்ரெண்ட்ஸ் குழாங்கல். நான் இதில் மண்ணு கொட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூங்கில் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அப்படியே நிக்க வச்சுட்டோம். கட் பண்ணல. நிறைய பேர் கட் பண்ணாதான் அப்படியே வைங்க. ஆமா, நிறைய பேர் வந்து கட் பண்ணாம வச்சாதான் நல்லா இருக்கும், கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நல்லா தான் இருக்கு. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு 2 சைடுமே இங்க பாருங்க, டிவிக்கு பக்கத்துல தான் அந்த மூங்கில் செட் பண்ண போறோம். இந்த இடத்துல தான் கரெக்டாக இந்த பக்கம் நாங்கள் மண் கொட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழாங்கல் மட்டும்தான் வைக்கணும். இப்போ இந்த பக்கம் வச்சுட்டா முடிஞ்சுது. இப்போ நம்ம டிவி யூனிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பயங்கரமாக இருக்குது சங்கீதா பார்க்குறதுக்கு. நல்லா இருக்கு. என்ன ஒன்று கொஞ்சம் இடையே இருக்குல்ல, இன்னும் ஒரு 2 குச்சி வாங்கி வந்துருக்கலான்னு தோணுது. ஆமாம், ஓகே. என்ன செய்யலாம்? யாஸ்வி பாப்பா வீட்டுக்கு போக போறீங்களா? சரி சரி சரி, போலாம் நம்ம. ஆமா, யஷ்வி பாப்பா வீட்டுக்கு போறோம், அக்காவை பார்க்க போறோம். ஜாலி ஆயிட்டாரு யஷ்விதா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எம்சாண்ட் போட்டு வைக்கிறோம். நல்லா மண்ணு கொட்டி கிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே குழாங்கல் வந்து போட்டோன்னா வெள்ளை குழாங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பெபிள்ஸ். ஆமாம், அந்த பெபிள்ஸ் வந்து அழகுக்கு மேலே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் பண்ணிட்டோம், இன்னும் வரல. ஆமா,
எதுக்குன்னா ம் வெயிட் இருக்கணும், அப்பதான் அந்த கூட சாயறதுக்காக நல்லா நிறைய மண்ணு கொட்டி. ஆமாம், வெயிட் இருந்தால் தான் சாயாது. அப்படியே தூக்கி கொட்டுறேன் பேபி இதுல. ம் இது போய் நான் நானும் அழகா பிடிச்சிட்டேன். நீ அதுல பாரு ஒரு பக்கம் கோணலாம் வச்சுட்டேன் செடி. சரி ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் செடி நட்டுச்சு காட்டுறோம். டிவி யூனிட்ல 2 மூங்கில் மரத்தை நட்டாச்சு. நட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே மூங்கில் மரம் பயங்கரமா இருக்கு சங்கீதா வீடியோல பாக்குறதுக்கு. இங்க பாருங்க எவ்வளவு ஹைட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 8 அடி 8 அடிக்கு மூங்கில் மரம். இங்க ஒண்ணு நட்டாச்சு டிவி பக்கத்துல. நம்ம வீட்ல டபுள் சீலிங் நல்ல ஹைட்டா இருக்குல்ல, இல்ல ஹைட்டா வச்சாதான் நல்லா இருக்கு. ஆமா, ஹைட்டா வைக்கணும்னா பிளான் பண்ணியே வாங்கிட்டு வந்தோம். என்ன ஒண்ணு, இந்த தொட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். எங்களுக்கு தொட்டி ஹைட்டா கிடைக்கல. ஆமா, கட் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா கட் பண்ணி வச்சா இந்த டிவி விட கொஞ்சம் ஹைட் கம்மியாயிடும். சோ அதனால வந்து டிவி ஈக்குவல் இருக்கணும், அதை விட ஹைட்டா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு. ஆமா, நிறைய பேர் சஜஷன் பண்ணிருந்தேன். மூங்கில் மரம் எப்பவுமே நல்லா ஹைட்டா உயரமா தான் இருக்கும். ஆமா, அப்படியே ஹைட்டா இருக்கட்டும் தான். சரி சரி சரி. அதே மாதிரி செப்பல் போனா இதுல இன்னும் 2 குச்சி வாங்கிட்டு வந்தேன். ஆமா, இன்னும் 2 இது தனித்தனியா லூஸ்ல வாங்கிட்டு வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இதுல 2 இல்லனா 3 வச்சா கூட அட இன்னும் போதவே அப்படியே அழகா இருக்கும்ல. ஆமா, அந்த மாதிரி என்ன வைக்கலாம். இதுவே போதுமா இல்ல இதுல வைக்கலாம்னு சொல்லுங்க. வைக்கலாம் கண்டிப்பா. கண்டிப்பா வைக்கலாம்ல. ம், அவ்வளவுதான். இன்னும் வந்து இப்போ டெக்கரேட்டிவ் பொருள் எடுத்து வைக்கலாம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த பூச்செடி வச்ச பிறகு அழகாயிடுச்சு. இந்த ரோப் லைட், இந்த கவுண்டர் டாப் நல்லா இருக்குல்ல. ஆமா, சரி நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதனாலதான் வந்து வாங்கிட்டு வச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் பிளான்ட் மாதிரியே இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்க நல்லா அழகா இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம பெங்களூர்ல வாங்கிட்டு வந்தது, ஐக்கியால வாங்கினது. சூப்பரா இருக்கு இதுவுமே ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் நினைச்சாங்க நிறைய பேர், ஒரிஜினலான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கிட்ட வந்து பார்த்து பிளாஸ்டிக்னே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட். சூப்பரா எடுத்து சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. மேலே ஒரு 4 பூ வச்சுட்டு கீழே ஒரு 3-4 வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வாங்கின அவார்டு, அதுக்கப்புறம் நம்ம வாங்கின அவார்டு ஒரே ஒரு அவார்டு வாங்கி வச்சிருக்காரு. அதை வாங்கி வச்சிருக்காரு. இந்த சிலைலாம் வந்து வாங்கினதுலாம் அழகா இருக்குல்ல. அந்த லைட் பேர், அந்த ஃபோக்கஸ் லைட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஏரியா வந்து இப்போ நல்லா இருக்குல்ல, நீட்டா இதே மாதிரி சூப்பரா டெக்கரேட் பண்ணியாச்சு. குப்பை போடாம அழகா வச்சுக்கணும் இதே மாதிரி வீட்டை. ஓகேவா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து க்ளீன் பண்ணி தொடச்சு வைக்கணும். அப்புறம் எங்கயாவது நம்ம டூர் போறோம், இப்போ வெளியூர் போறோம், எங்க சுத்தி பார்க்கணும், அழகு பொருள். ஆமா, அழகு பொருள் வாங்கி வைக்கணும். ஒரே டைம்ல மொத்தமா வாங்கி வைக்க முடியாதுல்ல. அப்பப்போ வாங்கினா அது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வச்சு விட்டா சூப்பரா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வீட்டுக்குள்ள இப்படி வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாக்குறது. சரி, தண்ணி எடுத்து மா போடலாம். நீ போறியா? மா போடலாமா? ஓகே, மா போறியா? நான் வந்து வெள்ள கழுவுறேன். சரி ஓகே. என்ன ஜெஷிதா? இங்கெல்லாம் எங்க அம்மா ஆக்கு போடவே மேப் போடவே விட்டாங்க. இங்கெல்லாம் அப்பா அங்கெல்லாம் அழுக்கு இருக்கா, மாப்பு போடு ஜெஷிதா. ஜெஷிதா சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் மா போடுறதுக்கு எடுத்து வந்திருக்கு. அதுக்குள்ள ஜெஷிதா அங்க அழுக்கு இருக்கு, இங்க அழுக்கு இருக்குன்னு பார்த்து சொல்றாரு. எங்கம்மா அழுக்கு இருக்கா? நண்டு நீங்க மீனா அழிச்சு வச்சுக்கீங்க. இப்ப வீடு பாத்துக்கு வியூ விட்டீங்களா? சரி, வீடு நாங்க நல்லா பாத்துக்கிறோம். குப்பை போட்டு வீடே அழுக்காக்குற. இவரு வந்து எங்களை கேக்குறாரு, நந்து வீடே அழுக்காயிடுச்சு, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களான்னு. நீங்க உங்க கால்ல தான் அழுக்கு இருக்கா? சரி, நான் மா போடுறேன். நீ சோஃபா மேல ஏறி உட்கார். அழுக்காக்க மேல ஏறி உட்கார் ஜெஷிதா. வெள்ள போறா அப்பனா காட்டாயிக்கும். அவ்வளவுதான். மா போட்டுலாம் குளிச்சுட்டு வந்து விளக்கு தடுத்து சாமி படிக்கலாம் வெள்ளிக்கிழமை. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ள சூப்பராக போட்டாச்சு. வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே உள்ள வெளின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெட்டுலாம் தீத்திட்டு சாமி வந்து கும்பிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே வெள்ளிக்கிழமை தான் வந்து விளக்கெட்டு தீட்டுறது, வீடு வந்து மா போடுறது எல்லாமே பண்ணுவேன். காலங்காலமாக எங்கள் வீட்டில் அப்போதுலேருந்தே எங்கள் அம்மாலாம் வெள்ளிக்கிழமை தான் வீடு முழுவது கழுவுறதுலாம் செய்வாங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வீடு ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் சாமி படியை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மார்னிங் ரொட்டீன், ஃப்ரைடே ரொட்டீன் ரெண்டுமே சேர்ந்தே வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த மாசத்துல என்னென்ன விதை போடலாம் தெரிஞ்சுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா விதை போடுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விதைலாம் போடுறதா பார்க்கலாம். டாடா, பாய்.